வெரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். இன்னைக்கு எல்லாமே எல்லா நியூஸுமே ரேண்டம் நியூஸா இருக்கு. பட் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் பாகிஸ்தான் வெஸ்ட் நியூஸ்ல வந்து எல்லாருமே பிரெடிக்ட் பண்ண மாரி, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா பல எக்ஸ்பெர்ட்ஸ் பல பேரு பாகிஸ்தான் தான் வின் பண்ணும். அதாவது ட்ரை சீரிஸ்ல நியூசிலாந்து அடிச்சிருக்கலாம். பட் இது பாகிஸ்தான், கராச்சி, பாகிஸ்தானோட பேசர்ஸ் கண்டிப்பா விடமாட்டாங்க. அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டது. பட் பாகிஸ்தான் பேசர்ஸ் எல்லாரையும் பதம் பார்த்து டாம் லேத்தம் அண்ட் வில் யங் அடிச்ச 2 செஞ்சுரி, அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட பேட்டிங் இது எல்லாமே சேர்த்து நியூசிலாந்த ஜெயிக்க வச்சிருச்சு. நியூசிலாந்து முதல் வெற்றியோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த குரூப்ப பொறுத்தவரைக்கும். அண்ட் தென் பாகிஸ்தானுக்கு அடுத்த போட்டி இந்தியா கூட அவங்க தோத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட் அப்படின்னே சொல்லிடலாம். ஆனா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 ஓட இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க சமயத்துல மேபி இந்தியா வெஸ்ட் பங்களாதேஷுக்கான போட்டி நடக்கலாம். அது துபாயில நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ முக்கியமா நம்ம பேச வேண்டியது பாகிஸ்தான் ஏன் தோத்தாங்க அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் அவங்க ஆண்ட பால் முழுசா 300 பந்துகள் கூட ஆடல. பட் இருந்தாலும் அதுல 160 பாலுக்கு மேல டாட் பால் ஆடியிருக்காங்க. அதுதான் பாகிஸ்தானோட தோல்விக்கு முக்கியமான ரீசன். பாபர் அசாம் 50 அடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம என்னதான் பாராட்டிட்டு இருந்தாலும், அவரோட ஸ்லோ இன்னிங்ஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் மாரி தான் இருந்திருந்துச்சு. அவர் அடிச்ச நாக் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. ஃபகர் ஜமானோட இன்ஜுரி மேபி பாகிஸ்தானுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா இருந்திருக்கலாம். பட் அவருமே வந்திருந்தாருன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவா ஆடியிருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க 320 ரன்ன சேஸ் பண்ணணும். அப்படி இருக்கிற சமயத்துல இவ்வளோ டாட் பால் ஆடுனீங்க அப்படின்னா, டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது நான் மட்டும் இல்ல. எல்லாருமே இதான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் அபௌட் பாகிஸ்தான் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் தான் நியூஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது நம்மளோட முக்கியமான நியூஸே கிடையாது. இது இல்லாம அதர் ஸ்போர்ட்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாக்கி. ஹாக்கிய பொறுத்தவரைக்கும் இந்தியா வுமன்ஸ் FIH ப்ரோ லீக்க பொறுத்தவரைக்கும் ஸ்பெயின் கிட்ட தோத்துட்டாங்க. கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். பட் இன்னொரு பக்கம் ஜெர்மனியே தோற்கடிச்சிருக்காங்க இந்தியா மென்ஸ் டீம். அது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் கண்டிப்பா FIH ப்ரோ லீக் சூப்பரா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து அப்டேட் நாங்க குடுக்குறோம். சோ அதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது இல்லாம 71st சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் இன்னைக்கு 20 பிப்ரவரி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 23 பிப்ரவரி வரைக்கும் நடக்க போகுது. அதற்கான ஸ்குவாட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் ஸ்குவாட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜம்மு காஷ்மீர் உட்பட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரி ஸ்குவாட் வந்துருச்சு. அண்ட் முக்கியமா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருந்த ஹரியானா டீமுமே இப்போதைக்கு குடுத்துட்டாங்க. சோ ஹரியானா ஸ்குவாடும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மளோட ஆஷு மாலிக் அவர் வந்து லீட் பண்ணி அந்த ஸ்குவாட் வருது. பட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருந்த பர்தீப் நர்வாலோட பேர் இந்த முறையும் ஹரியானா ஸ்குவாட்ல இடம்பெறவில்லை. எஸ் 70வது சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்லயும் பர்தீப் நர்வாலோட பேர் இல்ல. 71வது சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்லயும் பர்தீப் நர்வாலோட பேர் இல்ல. சோ அவர் மீண்டும் செலக்ட் பண்ணப்படல. அண்ட் இப்போ போற போக்க பார்த்தா பர்தீப் நர்வாலுக்கு இதுக்கப்புறமா கபடி கரியர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. PKல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. சீனியர் நேஷனல்ல டிராப் பண்றாங்க. இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்ல இருந்து இந்தியா மென்ஸ் ஸ்குவாட வந்து பில்ட் பண்றதுக்காக BC ரமேஷ் அவர் தலைமையின் கீழ் 3 கோச்சஸா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க செலக்டர்ஸா. ஸோ இந்த செலக்டர்ஸ் எல்லாருமே இந்த சீனியர் நேஷனல்ல இருந்து பிளேயர்ஸ வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 30 பேர் கொண்ட ப்ராபபிள் ஸ்குவாட ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி இந்தியாவோட நேஷனல் டீமை உருவாக்குவாங்க. ஸோ அதற்காக தான் இப்போதைக்கு இந்த செலக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீனியர் நேஷனல் அண்ட் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சூடு பிடிச்சி சூப்பரா போக போகுது. போயிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சமயத்துல. அண்ட் அதெல்லாம் இல்லாம அண்ட் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ரஞ்சி டிராஃபி. ரஞ்சி டிராஃபில நம்ம தலைவர் சர்துல் தாக்கூர் குடுத்த பெர்ஃபார்மன்ஸ் 400க்கும் மேல ரன்னு. குஜராத் அளவுக்கு ஈக்குவலான ரன் அடிச்சிருக்காரு. 35 விக்கெட். டாப் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல இருக்காரு. மும்பைக்காக ஒரு செமையான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த ஷர்துல் தாக்கூர் இந்த ஷர்துல் தாக்கூர் இப்ப வரப்போற இங்கிலீஷ் சம்மர்ல ஒரு கவுண்டி டீம்ல ஆட போறாரு. 7 மேட்சஸ் வரைக்கும் அவர் ஆடுறதுக்கான கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. சோ SX அப்படிங்கிற டீம் தான் அவர் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இத இப்போதைக்கு ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இங்கிலாந்துக்கு எதிரா தான் அடுத்த டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்காக காத்துட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸ். அதுக்காக இப்பவே தலைவன் ரெடி ஆயிட்டாரு. இங்கிலாந்து போய் ப்ளே பண்ண போறாரு. சோ ஷர்துல் தாக்கூர் தான் இப்போதைக்கு ஹாட் டாபிக் இந்தியன் கிரிக்கெட் சர்க்யூட்ட பொறுத்தவரைக்கும். தலைவன் எப்ப IPL அன்சோல்ட் ஆனாரோ அப்போல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் தெரியா இருக்கு எல்லா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லயும். சோ இப்போ ஒரு படி மேல போய் கவுண்டி கிரிக்கெட்லயும் டெபியூட் பண்ண போறாரு. அங்க போய் என்ன பண்ண போறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு ICC ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ODIக்கு முக்கியமா. சோ அந்த வகையில மஹேஷ் தீக்ஷனா தான் பவுலர்ஸ் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. அது நிறைய பேருக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம். பட் ரீசென்ட்டா தீக்ஷனாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. முக்கியமா ஆஸ்திரேலியாவ கூட இப்ப வந்து ODIல பீட் பண்ணியிருந்தாங்க சீரிஸ்ல. சோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அண்ட் தென் பேட்டிங் ரேங்கிங்க பொறுத்தவரைக்கும் பாபர் அசாம பின்னுக்கு தள்ளி சுப்மன் கில் மேல வந்திருக்காரு. பட் பாபர் அசாம் இப்ப 50 அடிச்சிருக்காரு. மேல போக வாய்ப்பு இருக்கு. பாபர் அசாம் இன்ஃபாக்ட் வந்து அவரோட ஆவரேஜ் வந்து 55 சம்திங் வச்சிருந்தாரு இல்லையா? அது வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காரு. கடைசியா நியூசிலாந்துக்கு எதிரா அடிச்ச 50 காரணமா.
டீம் தான் ஜெயிக்க மாட்டேங்குது. பட் அவருக்கு நல்ல ஸ்டாட்ஸ்லாம் ஏறிட்டு இருக்கு. அதான் கொஞ்சம் சூப்பரா இருக்கு. அண்ட் தென் வுமன்ஸ் பிரீமியர் லீக்குள்ள வருவோம். கண்டிப்பா கம்பேக் குடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த யூபி வாரியர்ஸ்க்கு திரும்பவும் ஒரு தோல்வி தான். 166 ரன் அடிச்சாங்க. பட் இருந்தாலும் 167 ரன் அடிச்சு சேஸ் பண்றாங்க டெல்லி டீமு. ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க டெல்லி. இந்த டைமும் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. யூபி வாரியர்ஸ் வழக்கம் போல சொதப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். சோ உங்களோட ஃபேவரைட் வுமன்ஸ் ஐபிஎல் டீம் எது? மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. யார் இந்த டைம் டிராஃபி எடுத்துக்கணும்ங்கிறதையும் சொல்லுங்க. அண்ட் இப்போ நாம முக்கியமான வீடியோவோட கன்டென்ட்க்குள்ள என்ட்ரி ஆவோம். எம்.எஸ். தோனி, அதாவது மகேந்திர சிங் தோனி இப்போ ரீசென்ட்டா ஒரு ஈவென்ட்ல அவரோட ஆப் லான்ச் ஈவென்ட்ல வந்து கலந்துக்கிட்டு இருந்தாரு. அவர் மட்டும் கிடையாது, கூட சஞ்சு சாம்சனுமே வந்திருந்தாரு. 2 பேருமே ஒரு மாரி சூப்பர் வைபா தான் கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா தோனி வந்து அந்த ஈவென்ட்ல என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு ரஜினி டயலாக் பேசினது. அண்ட் சஞ்சு சாம்சன் நீங்க கிரிக்கெட்டர் ஆவலாம் என்ன ஆவன்னு கேட்டதுக்கு, ரஜினி மாரி ஒரு ஹீரோவா இருப்பேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அண்ட் ஒரு தடவ சொன்னா 100 தடவ சொன்ன மாரி டயலாக் சொன்னது. இந்த மாரி என்னோட ஃபேவரைட் 2 பேரு. தோனி ஒரு பக்கம், சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம். அந்த ஷோவ வந்து ஒரு மாரி எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அந்த ஈவென்ட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் தோனியோட ரிட்டயர்மென்ட் பத்தி பேசியிருந்தாங்க. சஞ்சு சாம்சன் என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, தோனி ரிட்டயர்மென்ட்டா? நோ, நோ, நோ வாய்ப்பு இல்ல. இன்னும் கொஞ்சம் ஆடட்டும் அப்டிங்கிற மாரி வந்து சஞ்சு சாம்சன் சொல்லியிருந்தாரு. ஆடணுங்கிறது தான் அவரோட விருப்பம் அப்டிங்கிறத தெரிவிச்சிருந்தாரு. அதே கேள்வி தோனி கிட்டயும் வைக்கப்பட்டது. தோனி அதுக்கு சொன்ன பதில் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா 2019ல ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். 6 வருஷம் ஆயிடுச்சு. பட் நான் இப்போ வரைக்கும் கிரிக்கெட்ட என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்கேன். ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறது எனக்கு வந்து நான் என்ஜாய் பண்ணி ஆடணும், ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இன்னும் ஃபியூ இயர்ஸ்க்கு நான் ஆடுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. பட் அது எத்தன வருஷம், என்ன ஈவென்ட், எந்த கிரிக்கெட் டோர்னமென்ட் அது எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் நான் என்ஜாய் பண்ணி ஆடுவேன். ஸ்கூல் டைம்ல ஒரு 4 மணிக்கு ஒரு பையன் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் டைம்ல கிரிக்கெட் ஆடுவான் இல்லையா? ஸோ அந்த மாரி நான் ஆடப் போறேன் ஜாலியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ தோனி இன்னும் ஒரு சில வருடங்கள் ஆடப் போறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். இந்த ஐபிஎல்ல பொறுத்தவரைக்கும் தலைக்கு வந்து 43 வயசாகுது. இன்னும் 2 ஐபிஎல் ஆடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்ன நடக்க போகுது? இல்ல ஆடணுமா? வேணாமா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவர் வந்து கிரிக்கெட் ஆடப் போறேன், என்ஜாய் பண்ணி ஆடப் போறேன்னு சொல்ட்டாரு. சப்போஸ் ஐபிஎல்ல இருந்து ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணா கூட மாஸ்டர்ஸ் லீக் அப்படிங்கிற ஒண்ணு நடக்குது இல்லையா? ஸோ அந்த மாரி லீக்ஸ்ல கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அவர் கிரிக்கெட்ட என்ஜாய் பண்ணி ஜாலியா ஆடணும்னு நெனைக்கிறாரு. அண்ட் இந்த மாரியான மாஸ்டர் லீக் இப்ப கூட நடக்க போகுது. இந்த 2025ல சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்கிற இதே சமயத்துல பிப்ரவரி 22 ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது. அத பத்தி நம்ம சேனல்லயே நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்குன்னு தனியா இந்தியன் ஸ்டார்ஸ் பல பேருக்கு உள்ள களமிறங்குறாங்க. பல இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் சங்ககரா, பிரைன் லா மாரி பல பேர் வந்து களமிறங்குறாங்க. சச்சின் டெண்டுல்கர் ஆடுறாரு, ரெய்னா ஆடுறாரு, யுவராஜ் சிங் ஆடுறாரு. ஸோ இத பத்தி தனியா ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. நீங்க இன்னும் பார்க்கலன்னா பார்த்துடுங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.